லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் தன்னுடைய இறுதி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டார். அரசியல் பேசக்கூடாது, பேசினா கைது, பேசினா பல்வேறு சிக்கல்கள்னு பல்வேறு தடைகள் மலேசிய அரசாங்கம். அதை மீறி ஒருத்தர் கொடியெல்லாம் காட்டினார், காவல்துறை கைது செஞ்சாங்க. அந்த மேடையில் பெரும்பாலும் அரசியல் பேசலை. ஏன்னா வெளிப்படையாக அவரால் பேச முடியாது, நிபந்தனைகள் இருக்குது. ஆனால் அந்த தனியாக வருவோமா கூட்டணியாக வருவோமான்னு சினிமான்னு சொல்கிற மாதிரியே சொல்லியிருந்தார். ஒரு சஸ்பென்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டணி இதெல்லாம் சொல்லலை அவர். வரும்பொழுது ஏர்போர்ட்டில் கீழே விழுந்தது, கார் விபத்துன்னு சொல்லி பல்வேறு சிக்கல்கள். அதையெல்லாம் தாண்டி தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிருக்கிறாங்க. அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில். இங்கேயே சிபிஐ அலுவலகம் இருக்குது, இங்கே ஆஜராகாமல் டெல்லியில் ஆஜராக சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. தாவேக்கா கட்சியை சுற்றி இப்போது ஒரு வலை பின்னப்படுது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு கருத்து இருக்குது. இந்த விஜய் அவர்களுடைய இந்த மலேசியா ஆடியோ லான்ச் குறித்தும் இந்த கரூர் சிபிஐ விசாரணை குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது. விஜயினுடைய கடைசி படம் என்று சொன்னீர்கள். உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஏன்னா விஜய் ரசிகர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இனி ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் இப்படியெல்லாம் இருக்குமா திரையரங்கில் என்று கேட்டால் இனி நிச்சயமாக இருக்க போவதில்லை என்று இப்போதைக்கு சொல்கிறார் விஜய். அது உறுதியப்பட இருக்க போகிறாரா இல்லையா என்பதை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும். எனக்கு என்னவோ சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஜனநாயகனுக்கு அடுத்து 4 படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரால் அதை நிறுத்த முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த மலேசியாவினுடைய கட்டுப்பாடுகள் என்பது பொதுவாக எல்லோருக்கும் விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் தான். பல தலைவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனா விஜய்க்கு இந்த முறை கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு காரணமே விஜயினுடைய கூட்டம் என்பது ஒரு ஒழுக்கக்கேடான கூட்டமாக இருக்கிறது என்பது உலகம் முழுமைக்கும் இருக்கிற தமிழர்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கு. நீங்க எத்தனையோ பேர் போய் அங்க படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏராளமான திரை விழாக்கள் நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட மலேசியாவில போய் பங்கேற்றிருக்காரு. அப்பெல்லாம் அந்த நெருக்கடியை அந்த அரசு கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த நடிகருக்கும் வருகிற கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு அத்துமீறுகிற கூட்டமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு அவமானகரமான செய்தி தானே. நீ வந்தா இங்க கலாட்டா பண்ற மாதிரியான சூழல் உருவாகும், அதனால நீங்க வரும்போது இந்த கட்டுப்பாடுகளோட வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, யோகியம் வரான் சொம்ப எடுத்து உள்ள வையின்னு சொல்லி, அந்த மாதிரிதான் மலேசிய அரசு சொல்லி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு சொல்லியும் ஒரு தம்பி போய் கொடியை எடுத்து காட்டியிருக்கான் பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த புரிதலை நீங்க எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, டிவிக்கேன்னு கத்துறாங்க, விஜய் சொல்றாரு இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் அப்படின்னு கை காட்டுறாரு. அதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்பே புஷி ஆனந்தெல்லாம் போய் அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யாரு வரப்போறாங்க, வரவர்கள் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு முறைப்படுத்த வேண்டிய கடமைங்கிறது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு. நீங்க கூட்டத்தை கூட்டுறது எல்லாரும் கூட்டலாம் சார். அந்த கூட்டத்தை பாதுகாப்பாக நடத்தி முடிக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய பெரும் கடமை. அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் பத்திரமாக போக வேண்டும் என்பது இன்னொரு கடமை. இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்யணும். இதுதான் இன்னும் அரசியல் கட்சியாகவே வரலையே, இன்னமும் ரசிகர் மன்றமாகவே தானே இருக்கு. அதனால இதுகிட்ட நீங்க அதை தாண்டி எதிர்பார்க்க கூடாதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்ட செய்தி. ரொம்ப முக்கியமா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, மலேசிய அரசு ஒரு தீய சக்தின்னு சொல்லிடுவாரு விஜய்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா விஜய் அப்படி சொல்லல. உண்மையிலேயே விஜய்க்கு கொஞ்சம் அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க மலேசியாவுல போய் நம்ம எதையாவது பேசிட்டா மலேசிய அரசு நம்மள லாக் பண்ணிடுவாங்களோ, இங்க இருக்கிறது மாதிரி நம்ம போய் பனையூர் பங்களால அங்க போய் ஒளிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இமிகிரேஷன்ல ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பயந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மலேசிய அரசு என்ன கட்டுப்பாடுகளை விதிச்சதோ அதே கட்டுப்பாடுகள் தானே இங்க தமிழ்நாடு அரசு விதிச்சது. மலேசியாவுக்கு வெளிநாடு என்கிற அதை தாண்டிய ஒரு டிப்ளமேட்டிக்கான பார்வை இருக்கு. இது உள்நாடு தான், உங்க மாநிலம் தான். ஏன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம் அப்படிங்கறத இனியாவது விஜய் புரிஞ்சுக்கணும். அதற்கு மலேசியா ஒரு பாடம் கற்று தந்திருக்கிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து டெல்லி விவகாரம். இதற்குத்தான் விஜய் ஆசைப்பட்டார். இப்படி ஒரு சூழல் அமைய வேண்டும் என்பதற்குத்தான் உச்சநீதிமன்றத்தில் போய் ஆதவ அர்ஜுனா போராடினார். அந்த சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க இனிமே அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னா இருந்தார்ல சார்.
நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல அரசியல் பண்ணுவோம். இது அரசியல் பண்றதுக்கான நேரம் இல்லைன்ற ஒரு பக்குவப்பட்ட பார்வை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இருந்ததுங்கிறத யாரும் மறந்துட முடியாது. கரூர் விவகாரத்துல விஜய் தான் முழுக்க முழுக்க குற்றவாளின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்த தாமதம், தவறான பாதையை தேர்ந்தெடுத்தது, கூட்டத்தை முறையாக ஒருங்கிணைக்காமல் போனது, அந்த மின்சாரத்தை கடத்துகிற அந்த ஜெனரேட்டர் கருவிகளுக்கு அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையின் மீது ஏறி விஜயினுடைய ரசிகர்கள் உட்கார்ந்து இருந்தது. அதுல தொப்பு தொப்புன்னு விழுந்து அதுல மின்கசிவு ஏற்பட்டது. அதனால மின் தடை, இதெல்லாம் தான் அந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லையா? இதெல்லாம் யார் பேசி இருக்கணும்னு கேட்டா, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி இருக்கணும். ஆனா முதலமைச்சர் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிற நேரத்துல நாம போய் ஒருவரை குறை சொல்லி பேசக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம அரசியல் செய்யக்கூடாது. உயிர் பலி ஆயிருக்குன்னு சொல்லி எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லி விஜயை காப்பாத்திட்டு வந்துட்டாரு. இது பிறகு ஒரு தலைவர் தனக்கு எதிரி என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அவனை எப்படி காப்பாற்றிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனாலும் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கெட்ச போட்டு அது சிபிஐக்கு போனாதான் சரி வரும்னு சொன்னாங்க. இந்த சிபிஐக்கு போகணும்னு ஸ்கெட்ச் போட்டது இருக்குல்ல, இது விஜய்க்கு தெரியாமலே நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுன் ஒரு பாரதிய ஜனதா RSS ஏஜென்ட், கைகூலி வேலை பார்த்தார். அதற்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டார் அவரு. என்ன பயன்படுத்தி கொள்ளப்பட்டார்னா, விஜய்க்கு ஒரு கடிவாளத்தை போடணும்னு பாஜக முடிவெடுத்தா எப்படி அந்த கடிவாளத்தை போடும் பாஜக? முழுக்க முழுக்க இந்த சிபிஐ போன்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டுதான் போட முடியும். இல்லைன்னா இடி போன்ற அமலாக்கத்துறை போன்றவர்களை வைத்துக் கொண்டு போட முடியும். அப்ப சிபிஐ கிட்ட லாபகமாக சிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யணும்ல. அதுதான் ஆதவ் அர்ஜுன் பண்ண வேலை. இது டெல்லி சொல்லி ஆதவ் அர்ஜுன் பார்த்த கங்காணி வேலை. இதுல தெரியாமலேயே போய் விஜய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஆதவ் அர்ஜுன் இருக்காரே சார் இந்த கேஸ்ல, அது எப்படி சார் போகும் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனுக்கு பிரச்சனை இல்லை. ஆதவ் அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை அவர் செய்து முடிச்சிட்டாரு. இப்ப சிபிஐ பிடிக்குள்ள போயிருக்காரு. ஏன் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க? இதுதான் இப்ப நெருக்கடிக்குரிய காலகட்டம் விஜய்க்கு. ஒரு ஏற்கனவே பக்கம் கரூர்ல ஒரு கூட்டணிக்கும் ஆபீஸ் கூப்பிடுறாங்க, ஒரு பக்கம் கூட்டணிக்கும் கூப்பிட்டுருக்காங்க, இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடி அழைப்பு, மறைமுக அழைப்புன்னு 2 ட்ராக் வச்சிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே. நீங்க நிதிஷ்குமாரை எப்படி கூட்டு போனாங்கன்றத நம்ம ஏற்கனவே பீகார் அரசியல்ல பார்த்தோம். இந்தியா கூட்டணிக்கு முகம் தருவதற்கு தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் தானே சார் போனாங்க இந்தியா முழுமைக்கும். நிதிஷ்குமாரை எப்படி கூப்பிட்டாங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வீழ்த்த முடியல, செகண்ட் இன்னிங்ஸ்ல வீழ்த்தினாங்க இல்லையா? அது மாதிரி கூட்டணிக்கு அழைச்சு பார்த்தாங்க. கூட்டணிக்கு வருவதா வேணாமாங்கிற முடிவை உறுதிப்பட எடுக்க முடியல. அந்த கட்டாயம் விஜய்க்கு வரல. உறுதிப்பட எடுக்க முடியலன்னா அவருக்கு ஏதோ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கட்டாயம் இந்த கூட்டணிக்கு போகணும்னு ஏதாவது ஒரு நெருக்கடி வரணும்ல உங்களுக்கு. வந்தாதானே ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்ப நம்ம சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி களத்துல நிக்கிறோம். திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டோம், நாம தூய சக்தின்னு சொல்லிட்டோம். திமுகவை வீழ்த்துவதற்கு தான் நாங்க வந்திருக்கோம்ங்கிறதையும் சொல்லிட்டோம். இப்ப எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? ஒரு நெருக்கடி இல்ல. அப்ப நம்மளே நேரடியா போய் 234 தொகுதியில சந்திச்சிட வேண்டியதானன்ற ஒரு மனநிலை இருக்குல்ல. அதை சிதைத்து போடுவதற்கு, உங்க தலைக்கு மேல கத்தி தொங்குதுங்கிற எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு தான் டெல்லிக்கு வர சொல்லிருக்காங்க. இங்க வச்சு விசாரிச்சா அது ஒரு வலியோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது. டெல்லியில போய் உட்கார வச்சா 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்கார வச்சா அங்க கிடிக்கு பிடி கேள்விகளை போட்டு கேட்டா, ஏற்கனவே இங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT என்ன சொன்னுச்சோ அததான் சிபிஐ முதல் குற்றப்பத்திரிகையாக தாக்கல் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்னவா தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இங்க SIT ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டா அங்க தாக்கல் ஆயிருக்கு. அப்போ இதற்கு முழு முதல் காரணம் விஜய் தாங்கிறது தான் சிபிஐ பார்வையும். ஆனா இந்த கூட்ட நெரிசலை ஏன் தவிர்க்காமல் அப்படியே அதை ஆமோதித்தார்? அதுதான் இந்த ஜனநாயக படத்துக்கான ஃபைனல் ஷூட்டிங்கினுடைய பின்னணி அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் சிபிஐ பார்வைக்குள்ள வரும். வந்த அடுத்த கட்டம் என்ன? சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருப்பா? நிச்சயமா அரெஸ்ட் பண்ணாது. அரெஸ்ட் பண்றதை தாண்டி இன்னொரு வேலையை செய்யும் சிபிஐ. அதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு விஜயை கொண்டு போறதுக்கான, கூட்டணிக்கு கொண்டு போறதுக்கான அச்சாரமாக இந்த சிபிஐ விசாரணை அமைய போகுது. இல்லை, ஒருபுறம் இந்த சிபிஐ விசாரணை இருக்குது. விஜயுடைய கடைசி பட ஆடியோ லான்ச்சில் அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது, இப்போ சமீபத்தில் வந்த ஒரு 2-3 இயக்குனர்கள் தான் வந்திருந்தாங்க. பெரும்பாலும் பழைய ஆட்கள் யாருமே இல்லை. அவருடைய அம்மா அப்பா வந்திருந்தாங்க. இப்போ சினிமா துறையிலேயே விஜய்க்கு ஒரு பெரிய அளவில் அந்த கடைசி படத்தான ஆடியோ லான்ச்சில் ஒரு அழைப்பு இல்லையா, இல்லைன்னா அவங்க விரும்பலையா, இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்ல சார், இப்ப நீங்க ஒரு விஷயம்,
ஓரளவுக்கு சினிமா துறை வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கிற இடமாக மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி கே. பாலச்சந்தர் மாதிரியான ஆட்கள், விசு மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் அன்னைக்கு திரைத்துறையில தங்களுடைய ஆதிக்கத்த செலுத்திட்டு இருந்தாங்க. ஒய்ஜி மகேந்திரன் இந்த மாதிரியான ஆட்கள். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோழர் மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன், விஜய் சேதுபதி இப்படிப்பட்ட ஆட்கள் வந்துட்டாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் சினிமாவை கடந்து ஒரு சமூக பார்வை இருக்கு. அததான் அவங்க சினிமால எதிரொலிக்கிறாங்க. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கிற கலைஞர்கள், அவர்கள் இயக்குனர்களாக இருக்கலாம், அல்லது நடிகர்களாக இருக்கலாம், ஒளிப்பதிவாளர்களாக இருக்கலாம், தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், எந்த துறையில வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா முற்போக்கு கருத்து கொண்டவர்கள், முற்போக்கு பார்வையுடையவர்கள், முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் சினிமா துறையில நிறைய வந்து பரிணமிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தமிழ்நாடு குறித்த, தமிழ்நாடு அரசியல் குறித்த ஒரு பார்வையும் புரிதலும் இருக்குல்ல. அந்த புரிதலுக்குள்ள விஜய் மீது அவர்கள் வைத்திருக்கிற கருத்து என்னன்றதை ஜனநாயக படம் காட்டிருச்சுன்னு தான் நான் சொல்றேன். இப்ப ஜனநாயகன் படத்தின் மூலமாக திரைத்துறை விஜய் மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்கு? அன்னைக்கு அண்ணன் ஒரு சத்யராஜ் தான் இருந்தாரு. ஒரு மணிவண்ணன் தான் அன்னைக்கு இருந்தாரு. இன்னைக்கு 1000 சத்யராஜ் வந்துட்டாங்க திரைத்துறைக்குள்ள. இப்ப முற்போக்கு கருத்துக்களும், முற்போக்கு சிந்தனைகளும் திரைத்துறை முழுவதும் வியாபித்து கிடக்கிறத நாம பாக்குறோம். அதனாலதான் வந்து ஒரு தரப்பு சினிமா வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறப்ப அவங்களுக்கு தெரியும்ல விஜய் யாருன்னு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நாக்பூரிலிருந்து ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் ஆதவ் அர்ஜுன். அவருதான் விஜயை கொண்டு போய் மாட்டி விட்டாருன்னு சொல்றேன் இல்லையா. இந்த லாபிக்குள்ள விஜய் சிக்கிக்கிட்டாரு. விஜய்க்கு இருக்கிற அரசியல் புரிதல் இவ்வளவுதான். விஜயால அரசியல் செய்ய முடியாது. விஜய் திரைத்துறையிலிருந்து போனவர்ன்ற அந்த ஒரு ஃபேமை வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டாரு. தமிழ்நாடை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போறதுக்கு, குறிப்பாக இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதற்கு தயாராகிறாருங்கிற பார்வை நான் சொன்ன இந்த முற்போக்கு கலைஞர்களிடம் இருக்கும்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க முற்றிலுமாக புறக்கணிக்கிறது தானே செய்வாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை செழுமைப்படுத்துவதற்கு வாங்கன்னு கூப்பிட்டா எல்லா கலைஞர்களும் மேடை ஏறுவதற்கு தயாராக இருக்காங்க. அண்ணன் யுகபாரதி எத்தனை ஆயிரம் பாடல்களை எழுதி குவித்தவராக இருக்கிறாரு. அவரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற விழாவுல போய் மேடை ஏறுறாருன்னா காரணம் என்ன? ஒரு இயக்கத்தினுடைய பணியை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். 75 ஆண்டு காலத்தை கடந்திருக்கு ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கு. அரசியல் தாண்டி அவரு இயல்பாகவே ஒரு பொதுவுடைமை இயக்க சித்தாந்தத்தை உள்வாங்கியவர். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விழாக்கள்ல அவருடைய பெயர்கள் இருக்கும். அவர் வந்து அந்த அமைப்புக்குள்ள தீவிரமாக இயங்குகிற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அப்போ அவரெல்லாம் மேடைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இயக்கம் தேவைப்படுகிறது, இந்த சித்தாந்தம் தேவைப்படுகிறது, தமிழ்நாடு பாதுகாப்பான சூழலுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த இயக்கம் தேவை என்ற ஒரு கடமைப்பாட்டோடு வர்றாரு. அப்படி யாராவது ஒருவர் எங்காவது ஒரு இடத்தில் விஜயை ஆதரித்து பேசி இருக்கிறத நாம பாக்குறோமான்னு கேட்டா இல்ல. அப்போ விஜய்க்கு திரைத்துறை தரப்புல எந்த ஆதரவும் இல்லை. அதற்கு காரணம் விஜயினுடைய அரசியல் புரிதலின்மை, விஜயினுடைய பக்குவமற்ற செயல்பாடுகள் தான் காரணம். அதனாலதான் ஜனநாயகன் விழாவையும் பலர் புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் குறிப்பாக இப்போ விஜய் அவர்கள் அந்த கருத்து, அதாவது நான் தனியாக வருவேனா கூட்டணியாக வருவேனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதில் சஸ்பென்ஸ் அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டிலையுமே அந்த சஸ்பென்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் பாஜக கூட்டணி கூப்பிட்றாங்க, டெல்லியில் சிபிஐ விசாரணை, பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போயிடுவார்னு சொன்னால் கூட, இன்னொரு புறம் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாக, அதுவும் தொடர்ச்சியாக ஒரு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போனதுலேருந்து ஒரு கருத்து உலாவிக்கிட்டே இருக்குது. அந்த கூட்டணி குறித்து அவர் என்ன நிலைப்பாடு இருப்பார்? காங்கிரஸ் தாவேகா கூட போவாங்களா? இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, காங்கிரஸ் 100 விழுக்காடு விஜயோடு போவதற்கான எந்த சூழலும் இல்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அப்படின்னு பார்த்தா 2 தான் சார் இருக்கு. ஒண்ணு அகில இந்திய கருத்து, அது மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாரு விஜய். இல்ல இல்ல, அவர் சொல்ற சஸ்பென்ஸ் எல்லாம் அரசியல் களத்துல என்ன அவருக்கு புரிதல் இருக்கு, அவருக்கு என்ன பெரிய டிராவல் ரெக்கார்டு இருக்கு, அவர் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்கு. காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய பேர் இயக்கம், இன்னைக்கு அது வலுவிழந்து போயிருக்கலாம் சார். ஆனா காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி. விஜய் அன்னைக்கு பிறந்துட்டாரா? சந்திரசேகருக்கு கல்யாணமே ஆகலையா? அப்போ இதெல்லாம் நிறைய பேச வேண்டிய செய்தி வந்துடும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னா, இங்க
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய கருத்து தான். அண்ணன் செல்வ பெருந்தகை 10 நாட்களுக்கு முன்பு ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார். சோடங்கர்னு ஒரு மேலிட பொறுப்பாளரை நியமிச்சிட்டாங்க. அவர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய இடம் பனையூர் இல்ல, நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய இடம் அண்ணா அறிவாலயம் தான். அப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம்னா யாரோட கூட்டணியை நாங்க உறுதிப்படுத்த போறோம்ன்றது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டார். இப்ப எங்காவது ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள் போய் விஜயை சந்திச்சாங்களா? அண்ணன் வேலுச்சாமி கூட போய் விஜயை சந்திக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவை தான் போய் சந்திச்சுட்டு வந்தார். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவுல மேடை ஏறி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இப்போ ஒரு மீடியாக்குள்ள ஒரு பரபரப்பு உருவாக்குற அந்த இது இருக்கு இல்லையா, தன்மை இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டார். வேலுச்சாமியினுடைய கருத்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. காங்கிரஸ் கட்சியில அவர் ஒரு புதிய பிரளயத்தை உருவாக்குறாருங்கிற அந்த மீடியாவினுடைய பார்வை இருக்குல்ல, அந்த அட்டென்ஷனை தன் பக்கம் திருக்கிட்டார். அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இயங்குகிற நபர், அவ்வளவுதானே தவிர நீங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதான ஊடகத்துல மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், அதாவது காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் போய் சந்திக்க போறாருன்னு சொன்னாங்க. சமூக வலைதளத்துல வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க. KC வேணுகோபால் விமான நிலையத்துல இறங்கி நடந்து வர மாதிரி. அது அவர் கோயம்புத்தூருக்கு வந்தது, கரூர் இன்சிடென்ட்டுக்காக வந்தது, விஜயை சந்திக்கிறதுக்காக வந்ததல்ல. இப்ப அவர் சமீபத்துல வரவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட செய்திகள்லாம் உலாவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, காங்கிரஸில் ஒரு குட்டையை குழப்பலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை செய்யறாங்க. ஆனா காங்கிரஸுக்கு ஒரு லாபம் இருக்குல்ல. பாண்டிச்சேரி, கேரளா அப்படின்னு ஒப்பிடும் பொழுது திமுகவை விட காங்கிரஸ் கூட்டணி கூட விஜயை சேர்த்துக்கிட்டோம்னா காங்கிரஸுக்கு ஒரு லாபம் இருக்கு, அதோட சேர்த்து தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு காங்கிரஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. 3 மாநிலங்கள் 3 இடங்கள் இருக்குல்ல. காங்கிரஸ் அப்படி ஒரு கணக்கு போட்டிருந்தா தான் தலையில் காங்கிரஸ் மண்ணை எல்லை போட்டுக் கொள்கிறது என்று பொருள். நான் ஏங்கிறதையும் சொல்லிடுறேன் விவரமா. 2019 காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நிலைமை என்ன நாடாளுமன்றத்துல, நான் பல நேர்காணல்கள்ல சொல்றது, பல மேடைகள்ல சொல்றது அதான். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வெற்றியே கிடைக்காமல் போன நேரத்தில் தென் மாநிலத்தில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் 95 விழுக்காடு வெற்றி, EVKS இளங்கோவனை தவிர எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. அந்த வெற்றியை பெற்று தந்தது யாரு? திமுக தானே. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கப்பெற்று காங்கிரஸ் கட்சி ஒரு மதிக்கத்தக்க இடத்தில் இன்றைக்கு சட்டமன்றத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? திமுக கூட்டணி தானே. 2024 இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் இல்லையா? இந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்காம தான் 2019 தடுமாறினார் ராகுல் காந்தி. அவர் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு எண்ணிக்கை தேவை. அந்த எண்ணிக்கையே காங்கிரஸ் பெறாம இருந்து எவ்வளவு பெரிய மோசமான நிலையில காங்கிரஸ் இருந்திருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸை எதிர்கட்சி நிலையை அடைய வைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற திமுக கூட்டணி தான். 100 விழுக்காடு வெற்றி. இந்த முறை போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி. அப்போ எது காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தரும், எது காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தராது? விஜயினுடைய பங்களிப்பால் இப்படி நீங்க மகத்தான வெற்றிகளை குவிக்க முடியுமா? இது காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். இன்னொரு செய்தியை நான் கூடுதலாகவே சொல்லிடுறேன். விஜயால் நிரந்தர கூட்டணியை காங்கிரஸோடு அமைக்க முடியாது. ஆனா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த காலத்திலிருந்து இடையில 2014 மட்டும்தான் தனித்து போட்டி காங்கிரஸும் திமுகவும். ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் ஒரு கொள்கை கூட்டணி போல இருக்குல்ல. இந்த உறவை இழக்கிறதுக்கு காங்கிரஸ் விரும்புச்சுன்னா அப்ப காங்கிரஸ் தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்குதுன்னு தானே அர்த்தம். ராகுல் காந்தியை யார் சார் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சா முதல்ல இந்தியாவுல? நீங்க யோசிச்சு பாருங்க. 2019 தேர்தலில் YMCA அரங்கத்தில் நின்று கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலாக பினராயி விஜயன், நீங்க சொல்றீங்கல்ல பாண்டிச்சேரியில ஆட்சி அமைச்சிடலாம், கேரளாவுல ஆட்சி அமைச்சிடலாம், அதுல காங்கிரஸுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு அந்த கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை வச்சுக்கிட்டு, நீங்க சொல்ற பாண்டிச்சேரியினுடைய அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமியை வச்சுக்கிட்டு யாரு தெரியுமா பேசினா? நம்ம திமுகவினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் பேசினாரு. ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சார். அப்போ காங்கிரஸ் கட்சியே பேச தயங்கிய நேரத்தில்
ராகுல் காந்தி தன்னுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரசுக்குள் RSS புகுந்து விட்டது என்று சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஒரு இடத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக யார் வர வேண்டும், இந்தியாவுக்கு பிரதமர் வேட்பாளராக யார் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற வியூகத்தை வகுத்து காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுத்தவர் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இதெல்லாம் விஜய் செஞ்சிருவாரா? இந்தியா கூட்டணியில் எவ்வளவு பிணக்கு 2024 அந்த கூட்டணியை ஒரு மகத்தான வலிமை பெறத்தக்க கூட்டணியாக மாத்தி மோடி அச்சுறுத்தலுக்கு ஆளானார் சார். இந்த கூட்டணியினுடைய உறவால அது தேர்தல் முடிவுகளில் வேறாக எதிரொலித்தது, அது வேறு. ஆனால் தேர்தலை கடுமையாக எதிர்த்து நின்று சந்திக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவானது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணமாக பங்காற்றியவர் யார்? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இவ்வளவு ஏங்க, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப பீகார்ல SIR நடந்துச்சு. ராகுல் ஒரு களத்தை அமைச்சாரு. அதுல தேஜஸ்வி பலமிக்க தலைவராக போய் நின்றாரு. 2 தலைவர்களும் சேர்ந்து இந்தியாவை உலுக்கி பார்த்தாங்களா இல்லையா? அந்த ஆர்ப்பாட்டத்துல யார் போனா? விஜயினுடைய குரல் இருந்துச்சா? யார் சார் போனா? காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்களில் பங்கேற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MK ஸ்டாலின் தான். அப்ப இந்த உறவை இழந்துடலாம், இந்த கொள்கையுள்ள ஒரு அடர்த்தி மிக்க நேசத்தை இழந்துடலாம். விஜய் தான் வேணும்னா தாராளமாக காங்கிரஸ் விஜய் கிட்ட போகட்டும். அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகவே சிலருக்கு அமையும். காங்கிரஸ் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா அதை தாண்டி காங்கிரஸ் கட்சியில சில கதிர் சொக்காய்கள் பேசுறாங்கல்ல, திமுக இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பீகாரில் என்ன நிலைமைக்கு வந்ததோ, மேற்கு வங்கத்தில் என்ன நிலைமைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற ஆண்ட மாநிலங்களில் எல்லாம் என்ன நிலைமைக்கு வந்ததோ அதை விட மோசமான நிலைமைக்கு போய்விடும் என்பதை அவர்கள் உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.